ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு கேசரி ரெசிபி பார்த்துடலாங்க. இன்றைக்கி வந்து கேசரி ரெசிபி எதுக்காக அப்படின்னா, ஹஸ்பண்டோட பர்த்டே அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக கேசரி ரெசிபி வந்துட்டு ட்ரை பண்ணியிருந்தோம். கேசரி வந்துட்டு ட்ரை பண்ணல, செஞ்சுருந்தோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு 4 டீஸ்பூனில் வந்துட்டு கீ, நான் வந்து பெரிய டீஸ்பூன் எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிறதுனால நான் வந்து 2 டீஸ்பூன் தான் போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் அதில் வந்து ரவை வந்து நல்லா வறுத்துடணும். அதோட அரோமா வர வரலும் நல்லா வறுத்துட்டு, அதுக்கப்புறம் அதுலேயே வந்துட்டு ஹாட் வாட்டர், இப்போ ரவை வந்துட்டு நான் 1 கப் எடுத்திருக்கேன் அப்படின்னா, ஹாட் வாட்டர் வந்துட்டு 3 கப்ஸ் எடுத்துக்கணும். எதில் மெஷர் பண்ணுறோமோ அதிலே எடுத்துக்கணும். 3 கப்ஸ் எடுத்துகிட்டு அது நல்லா வெந்து நல்லா கொதித்து மேலே வரப்போ, இந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் அதில் வந்துட்டு ஏலக்காயை வந்து அரைச்சும் போடலாம். பட் ஆனால் இங்கே வந்துட்டு அந்த கருப்பு கருப்பாக அதில் இருக்கிறது வந்து பிடிக்காது அப்படிங்கிறதுனால நான் வந்துட்டு அப்படியே ஏலக்காய் 2 போட்டுட்டேன். தென் வந்து சுகர், 1 கப் வந்து ரவை எடுத்தோம் அப்படின்னா 2 கப் சுகர், தென் வந்துட்டு 3 கப் வாட்டர், ஹாட் வாட்டர் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். தென் என்ன கலர் ஃபுட் கலர் வேணுமோ அந்த ஃபுட் கலரை வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தளன்னு இருக்கும் போதே நம்ம இறக்கி வச்சிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஆறுனப்போ ரொம்ப இலகுன பதமாக இருக்கும். தென் இறக்க போகும்போது எவ்வளோ கீ வேணுமோ அதை ஆட் பண்ணிவிட்டு முந்திரியும் திராட்சையும் வந்து போட்டுட்டு நம்ம வந்துட்டு சர்வ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ வந்து 90s கிட் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். நாங்கள் அப்படிலாம் வந்துட்டு யாராவது ஃபேவரட் பர்சன்ஸ் வந்துட்டு சாக்லேட் வாங்கி கொடுக்குறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா, எனக்கு வந்து இதெல்லாம் காலேஜ் டைமில் தான் தெரியும். அந்த சாக்லேட் கவரில் உள்ள ஒயிட் கலரில் இருக்கும் இல்லையா, அந்த கவரை வந்து நல்லா வந்து ரவுண்ட் ஷேப்பில் உருட்டிட்டு, தென் சாக்லேட்டை இந்த மாதிரி ஜிக்ஜாக்கில் வந்துட்டு மடித்து கவரை எடுத்துக்கிட்டு, தென் வந்து 2 முடிச்சு போட்டுப்போம். சென்டரில் வந்துட்டு ஒரு முடிச்சு போட்டுப்போம். முடிச்சு போட்டுட்டு அந்த நாட்டுக்கு மேலே வந்துட்டு ஒரு சைடு வந்து ஒயிட்டாக இருக்கும், இன்னொரு சைடு வந்துட்டு அந்த கலர் வந்துட்டு தெரியும். ஆக்சுவலி இந்த பேப்பர் ரொம்ப வளவலன்னு இருந்தது. இன்னும் வந்து கொஞ்சம் பேப்பர் மாதிரி இருக்கிற இதில் வந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். மேலே வந்துட்டு அந்த ஒயிட் கலரில் சுருட்டணும் இல்லையா, அதை வச்சு நல்லா வந்துட்டு சுருட்டிட்டு, தென் கீழே இருக்கிற கவரில் வந்துட்டு 2 சைடும் வந்துட்டு கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா பார்க்க வந்துட்டு ஒரு டாய் மாதிரியே இருக்கும், ஒரு கேர்ள் மாதிரி பாய் மாதிரி அந்த மாதிரி ஒரு லுக்கில் வந்துட்டு இருக்கும். இதை வந்து நாங்கள் இது பண்ணி நாங்கள் வந்து புக்குள்ளே வச்சுப்போம். தென் ஒரு நாள் வந்துட்டு அதை எடுத்து அவங்களுக்கு சர்ப்ரைஸாக காட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் நாங்கள் வந்துட்டு பண்ணிகிட்ருப்போம். இந்த மாதிரி யாராவது ட்ரை பண்ணது உண்டான்னு சொல்லி சொல்லுங்கள். இது வந்து ஓட் போடுற டே இன்றைக்கி வந்துட்டு எடுத்தது. ஃபஸ்ட்டு எல்லாருமே நாங்கள் நேரமாக போய் ஓட் போடலாம் அப்படிங்கிற நினச்ச மாதிரி நிறைய பேர் வந்துட்டு நேரமாக வந்துட்டு ஓட் போடலான்னு சொல்லி வந்திருந்தாங்க. ஒரு வழியாக ஓட்டும் போட்டு முடிச்சிட்டோம். பட் ஆனால் என்ன, ஏர்லியாக போனதுனால அங்கே இருக்கவங்களுக்கும் கொஞ்சம் வந்து டென்ஷன் இருந்துச்சு, மிஷின் ஒர்க் ஆகிறது இந்த மாதிரியெல்லாம். அங்கே இருக்கவங்களுக்கும் டைம் கொடுக்கலாம், பாவமாக இருந்தது. அங்கே இருக்கவங்களும் நம்மளையும் மேனேஜ் பண்ணி வந்துட்டு உள்ளே இருக்கவங்களையும் மேனேஜ் பண்ணி அந்த மெஷின்ஸ் எல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதா, வீடியோ எடுக்கணும், பிக்சர் எடுக்கணும், அவங்களுக்கும் கொஞ்சம் டைம் கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. போகிறவங்க அவங்கள டென்ஷன் பண்ணாமல் இருந்தால் நம்ம ஒர்க்கும் ஈஸியாக முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.